சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். சிறிது காலம் கதறுகிறோம், சிறிது காலம் கேளிக்கைகளில் ஈடுபடுகிறோம், கடைசியில் கேட்பாடற்று ஒரு நாயைப் போல் சாகிறோம். உலக இன்பங்களை நாம் துரத்தி கொண்டு போகும்போது நாம் இதைத்தான் செய்கிறோம். உண்மையான இன்பம் எது என்று நமக்கு தெரியாது. நம்முடைய தேவைகளே நமது சொர்க்கங்களை உருவாக்குகின்றன. நம் தேவைகளின் மாறுதலுக்கு ஏற்ப நமது சொர்க்கங்களும் மாறுகின்றன. துன்பங்களற்ற இன்பமே சொர்க்க கருத்தாகும். அதாவது இந்த வாழ்க்கையின் துன்பங்கள் இல்லாமல் அதன் இன்பங்களை மட்டுமே விரும்புகிறோம் என்பதே பொருள். ஆனால் இந்த கருத்து அடியோடு தவறானது. ஏனெனில் முழுமையான நன்மை அல்லது முழுமையான தீமை என்று எதுவுமே இல்லை. இறைவனை உணர்வதன் மூலம் ரிஷிகள் இன்ப துன்பங்கள், பாவ புண்ணியங்கள் என்று நாம் சொல்லும் செயல்கள், நன்மை தீமைகள், இருப்பு இல்லாமை எல்லாவற்றையும் கடந்து விட்டார்கள். அவனை உணர்ந்தவன் உண்மையை கண்டவனை. ஆன்மீகத்தை உணருங்கள், வெறும் பேச்சால் பயனில்லை என்பதுதான் வேதாந்தத்தின் அடிப்படை கருத்து. ஒவ்வொரு மனித இதயத்தின் அடியாளங்களில் உரைகின்ற அந்த பழமையான இறைவன் அணுவிற்குள் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறான். அகத்திற்குள் ஆழ்ந்ததால் பெற்ற ஆற்றலின் மூலம் ரிஷிகள் அவனை உணர்ந்திருக்கிறார்கள். திருடுவதற்கு தண்டனை கிடையாது என்று சமூகம் என்று சொல்லட்டும், அவ்வளவுதான். ஒவ்வொருவரும் மற்றவர்களுடைய சொத்துக்களின் மீது அப்படியே பாய்ந்து விடுவோம். உண்மையில் மிருகங்களை விட நாம் எந்த விதத்திலும் உயர்ந்தவர்கள் அல்ல. ஒருவனுக்கு நன்றாக பேச தெரிந்தால் போதும், அவனை ஆன்மீகவாதி என்று கூறிவிடுகிறோம். இது ஆன்மீகமும் அல்ல, மதமும் அல்ல. வார்த்தைகளை அற்புதமாக ஒன்று சேர்க்கும் திறமை, பேச்சாற்றல், புத்தகங்களுக்கு பலவிதங்களில் விளக்கம் எழுதும் ஆற்றல், இவையெல்லாம் பண்டிதர்களுக்கு மகிழ்ச்சி தர மட்டுமே பயன்படும். ஆனால் இவை மதம் ஆகாது.